சனிகிரகத்தோட நிலவுகள்ல டைட்டனுக்கு அப்புறம் ரெண்டாவது மிகப்பெரிய நிலவா இருக்கிறது தான் ரியா. பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண பனிப்பந்து நிலவு போல உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதுல டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க. வளையங்கள் இருக்கலாமா? இந்த சூரிய குடும்பத்திலேயே அதிகமா விண்கற்களால் தாக்கப்பட்ட ஒரு மேடு பள்ளங்களை கொண்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டி இதோடைய மேற்புற சர்ஃபேஸ்ல பிரகாசமான கோடுகள் அமைஞ்சிருக்கு. திடீர்னு பார்க்கும்போது உடஞ்ச கண்ணாடி துண்டு போல அந்த கிராக்ஸ் வந்து பார்த்தா நமக்கு எனக்கு தெரியுது. உண்மையிலேயே அது உடஞ்சிருக்கா இல்ல ஏதாவது மர்மத்தை ஒளிச்சு வச்சிருக்கா? திஸ் இஸ் அன்சைன்ட். கேள்விகளை எழுப்பும் ரியா. 1642 ஜியோவானி கசினி தான் இந்த நிலவை கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிக்கும் போது இந்த நிலவுக்கு அவர் கொடுத்த பேர் சிடரா லொடோசியா, அதாவது ஸ்டார் ஆஃப் லூயிஸ் அர்த்தம். அப்போதைக்கு கிங்கா இருந்த லூயிஸ்க்காகவே இந்த பேரை கொடுத்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் இப்போதைக்கு இதோடைய பேரை ரியான் மாற்றி வச்சிருக்காங்க. ஒரு கிரேக்க கடவுளோட பேரை தான் கொடுத்துருக்காங்க. கிரேக்கத்தில் ரியா வந்து ஜியூஸோட அம்மாங்கிற மாதிரி சொல்லப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் கடவுளுக்கு எல்லாருக்குமே அம்மா போன்ற ஒரு கேரக்டரோட பேரை தான் இந்த மூணுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்க தெரியல. பிகாஸ் இந்த மூன் பிரம்மாண்டமான பெரிய மூன் கிடையாது. சனி கிரகத்தோட ரெண்டாவது மிகப்பெரிய நிலவு, டைட்டனுக்கு அடுத்துன்னு சொல்லுவாங்க. இதோடைய விட்டம் 1500 கிலோமீட்டர். அதாவது நம்ம நிலவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/3 பங்குன்னு சொல்லலாம். நம்ம நிலவை விட குட்டியாக இருந்தாலும் சனி கிரகத்தோட ரெண்டாவது மிகப்பெரிய நிலவு. சனி கிரகத்திலேருந்து 5,20,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஒரு முறை அந்த சனி கிரகத்தை சுற்றி வரதுக்கு 4 நாட்கள் எடுத்துக்குவாம். அண்ட் இது எப்போதுமே சனி கிரகத்தை பார்த்தபடியே தான் சுற்றி வரும். டைடலாக லாக் ஆகிருக்கு. இதோடைய அடர்த்தி 1.23 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். அதாவது தண்ணீர் வாட்டரோட அடர்த்தி விட கொஞ்சம் அதிகம். ஸோ பாசிபிளி மொத்தமாகவே ஐஸால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலவாக தான் இது இருக்கணும்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா இதோடைய மையப்பகுதியில் ஆரம்பித்து வெளிப்புறம் அதோடைய அந்த சர்ஃபேஸ் வரைக்குமே கம்ப்ளீட் ஐஸாக தான் இருக்கணும்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஆல்பிடோ 0.9 இருக்குது. ஆல்பிடோ 1 இருந்துச்சுன்னா அது கண்ணாடி மாதிரி வரக்கூடிய எல்லா வெளிச்சத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுன்னு அர்த்தம். 0 வந்துச்சுன்னா அது வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இது க்ளோஸ் டு ஆல்பிடோ 1 இருக்குது. அதாவது இதோடைய மேற்புறம் கம்ப்ளீட் ஐஸால் கவர் பண்ணப்பட்டிருக்க அந்த காரணத்தினால உள்ளே வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை அப்படியே பக்கவதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் நிலவாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சிம்பிளாக நம்ம நிலவுக்கு பதிலாக ரியாவை அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா 45% அதிக வெளிச்சத்தை இந்த ரியா கொடுக்கும். அவ்வளோ பிரகாசமான சூரிய வெளிச்சத்தை ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலவுங்க. இதோடைய மேற்புறம் ஏன் இவ்வளோ கம்ப்ளீட் ஐஸால் இருக்குது, ஏன் இந்த அளவுக்கு ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்செலடஸ் தான். சனி கிரகத்தோட அவுட்டர் மோஸ்ட் ரிங்கை என்செலடஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலவு தான் உருவாக்கியிருக்கேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை வெளிப்பக்கம் தூக்கி எரிஞ்சு ரிங் என்செலடஸ் ரிங் வந்து பார்த்தா ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த ரிங் முழுக்கவே ஐஸ் அண்ட் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கு. இந்த இடத்தோட கடைசி பகுதியில் தான் ரியா அமைஞ்சிருக்கு. ரியா சனி கிரகத்தை சுற்றி வர அந்த சமயத்தில் இந்த ரிங்கில் இருக்கக்கூடிய ஐஸ் அண்ட் வாட்டர் பார்ட்டிகல்ஸை தன்னுடைய மேற்புறத்தில் கலெக்ட் பண்ணிக்கிட்டே போகும். லேயர் பை லேயராக ஐஸ் அண்ட் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டது இந்த ரியாவோட மேற்பகுதியில் தங்க ஆரம்பிக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கல் போல இறுக்கி இந்த ரியாவோட மேற்பகுதியில் ஐஸை ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணுது. புதுசாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. டெம்பரேச்சர் வர -170 டிகிரி செல்சியஸில் ஆரம்பிச்சு -220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். இந்த டெம்பரேச்சரில்